2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காரணம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, உரிமைக்காக, சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது, அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பது திமுக தான். இன்றைய சமகாலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை திமுக அதிகப்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கான வாய்ப்புகளை திமுக உருவாக்கி இருக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. நம்ம நிறைய பார்க்குறோம். ஏழை எளிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. ஏராளமான தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகளையும் இங்க உருவாக்கி இருக்கிறது. புதுவிதமான தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. அப்போ பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வளர்வதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே எடுத்திருக்கிறது. அதற்கான பலனை அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே நம்பர்ஸ்லையும் காட்டியிருக்கிறாங்க. டபுள் டிஜிட் குரோத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சி என்பதே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் தனி மனித வருமானத்தில் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த களம் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு.